ஈரோடு பற்றி பேசும்போது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இதுல பெரியார் வந்து ஒரு ஓட் கேச்சர் கிடையாது, ஒரு ஐடியாலஜிக்கலா வேணா பேசலாமே அப்படி, ஆனா அதனால யாரும் ஓட்டு மாத்தி போட போறது இல்லைன்னு அதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பாயிண்ட்ல அது உண்மை. அந்த உண்மையின் காரணத்தினால தான் திராவிடர் கழகம் வந்து இன்னும் வாக்கு அரசியலுக்கு வரல. வாக்கு அரசியலில் வந்துட்டு அவங்க பெரியார் அவர்கள் சொன்ன கொள்கைகளை வந்து மக்கள் கிட்ட வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினா வாக்கு வராது. அந்த உண்மையை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் கண்டு கொண்டு தான் அவர் வந்து ஒன்றே குலம் அதோட வெளிப்பாடு தானே திமுக. வெளிப்பாடுன்றது வேற, அந்த கொள்கைகளையே கொண்டு போய் தானே திமுக ஓட்டு. இல்ல இல்ல, அந்த அதாவது இப்ப ஆசிட் இருக்கு, அந்த ஆசிடை வந்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். இல்ல ஒரு ஒரு மென்பொருள் இருக்கு, அதை நீங்க அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். அதுல ஒரு சில விஷயங்களை சேர்த்துட்டு அதை யூஸ் பண்ணும்போது தங்கமே எடுத்துக்கங்களேன். இப்ப நீங்க தங்கம் அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பெரியாரை வந்து நீங்க தங்கமாவே வச்சுக்கிட்டீங்கனாலும் அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதுல அண்ணான்ற அந்த விஷயங்கள் வந்து அது ஆபரணமா மாறினதுக்கு அப்புறம் தான் அது மக்களோட கையில வந்து மோதிரமா போகுது. அண்ணா அவர்கள் தான் என்ன பொறுத்தவரை தலை சிறந்த அந்த வல்லுனர். பெரியாரோட பெருமை பேசுறதுக்கும் பெரியார ஒரு பெரிய வழிகாட்டியை ஆக்குறதுக்கே அண்ணா தான் உதவி பண்ணார். இன்னைக்கு அண்ணா இல்லைன்னா திமுக என்பது ஆட்சியில் இருந்திருக்காது. திமுக என்பது கொள்கை பேசுகிற ஒரு கட்சியாக இருந்திருக்கும். அது மேபி ஆர்எஸ்எஸ் மாதிரி இருந்திருக்கும், இல்ல வந்துட்டு திமுகவே இருந்திருக்கும். இப்ப தீகான்றது வந்து அது ஒரு கான்செப்ட், ஒரு பிலாசபி, ஒரு தியாலஜி. அதை வந்து நீங்க வந்து மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போகும்போது உங்களுக்கு பிடிச்சது நீங்க திணிக்க முடியாது. மக்களுக்கு எது தேவையோ அதான். இப்போ உதாரணத்துக்கு இப்ப அண்ணாமலை சொன்னாங்க, அப்போ வந்து இந்த ஓட்ஸ் நீங்க வச்சு பார்க்கும்போது 37,000 திமுக, 7,600 நாம் தமிழர்னும் போது எந்த பெரிய தாக்கமும் இல்லை. அதுவும் ஈரோடு பெரியார் மண்ணுன்னு பொதுவா சொல்லுவாங்க, ஈரோடு உண்மையிலேயே பெரியாரோட மண், அங்க தாக்கம் இல்லையா? இல்லைங்க, இது வந்து பெரியாரோட மண் அப்படின்றதுலாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த கருத்துல வந்துட்டு நம்ம நிறைய வருஷம் கேட்டு நமக்கு அது பிடிச்சி போயிருக்கு. இப்போ கூட பெரியார் சிலை யாருன்னா உடைச்சாங்க இல்லை அது மேலே எதனா பண்ணாங்கன்னா நம்ம அதை கேள்வி கேட்போம், என் தாத்தாவோட சிலையன்னு. ஆனால் அதை தாண்டி இது அறிஞர் அண்ணாவால் பதப்படுத்தப்பட்ட மண், அதுதான் இங்கே முக்கியம். இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு, பெரியார் வந்து அவருக்கு வசதி, அதனால அந்த கருத்து சொல்றாரு, பெரியாருக்கு ஓட்டு இல்லை அப்படின்றது. இப்போ நான் பெரியாருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு அண்ணா காரணம்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா 19 சொல்லிட்டு போவாங்க, ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போவாங்க. பட் இங்க என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஈரோடு கிழக்குல தேர்தல் திருவிழா, மக்கள் வந்து ஓட்டு போடணும், அந்த இடத்துக்கு போய் நாங்கள் நிற்க மாட்டோம். ஆனா திருப்பரங்குன்றத்துல மலை ஏறி போய் இந்து அமைப்புகள் சாதி அமைப்புகள்லாம் வச்சு நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம். இது ஏதாவது மக்களுக்கு எது தேவை, பிரச்சனை எங்க இருக்கோ அங்க போறாங்க. பிரச்சனை இது தேர்தல் திருவிழா, ஃபர்ஸ்ட் இங்க நிக்கணும்ல. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற அந்த குறைந்தபட்ச தைரியம் ஒரு தேசிய கட்சிக்கு, 3 முறை பிரதமரை வைத்திருக்கிற கட்சிக்கு ஏன் இல்லை?